புதுசா ஒருத்தன் வந்திருக்கேன், அவன் பாஜகன்னு பேரை சொல்லவே பயப்படுறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டை ஒரு தத்தி ஆளுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம். இப்போ தற்கொலை வருது. திரும்ப நான் ஒரு தடவை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பேரை அவன் கேட்கிற ஆவணத்துல இருந்து நான் மீண்டும் கொடுக்கணுங்கிறான். அப்ப இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டேனே, அது என்னடா ஆச்சு? இப்படி வந்து வீட்டுக்கு வருவானா, 3 முறை வருவானா, வீட்டுல யாருமே இல்லைன்னா அவரோட வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் எதையும் சொல்லி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒன்ன மட்டும் தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, நாடகம் ஆடுறது. நீ எடப்பாடி பழனிசாமி கொடுத்து படிவத்தை பூர்த்தி பண்ண சொல்ற. எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி பண்றாருன்னு பார்ப்போம். இந்த 6 மாசத்துல தான் வந்து அடுத்து தள்ளணும் உங்களுக்கு இல்ல? ஏன் இவ்வளவு நாளா என்னத்தை புடிங்கிட்டு இருந்தீங்க? இதை நாங்க கேட்போமா மாட்டோமா? தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதுவரை சொல்லாது ஏன்? ஏன் சொல்லல? ஏன்னா அவனுக்கு இத பத்தி எந்த கவலையும் இல்ல. மிஷின்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஓட்டை கொண்டு வந்துடலாம், வாக்காளர் பட்டியலிருந்து உங்களை எல்லாம் நீக்கிடலாம், வட இந்தியெல்லாம் கொண்டு வந்து இங்க வாக்காளனா மாத்திடலாம். மாத்திட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியான்னு சொல்லி வெக்கமா இல்லடா இருக்கலாம்? வெக்கமா இல்ல உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது. சட்டசபையில் தீர்மானம் போட்டு இந்த பண்ணுக்கு எதிராக நீ முடிச்சு விடு வேலையை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவளிப்பாங்க. அதை செய்யாம ஏன் உருட்டுற? வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். நாம் 300 ஆண்டு காலம் போராடி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து இந்த நாட்டின் விடுதலையை பெற்றோம். சுதந்திரம் என்கிற மகத்தான உரிமையை போராடி பெற்றோம் என்கிற வரலாறு எல்லோருக்கும் தெரியும். அதே போல இந்த வாக்குரிமைங்கிற உரிமையும் போராடித்தான் பெற்றோம். 1919 மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் முதல் பொது தேர்தல் 1920 கொண்டு வரப்படுது. அந்த முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படித்தவரோ, யார் பட்டதாரியோ, யார் மிராசாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் செல்வந்தரோ, யார் சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா வாக்குரிமை இல்லை. அதுக்கு பிறகு விடுதலை பெற்ற நாட்டில் தான் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனா எல்லோரும் சமமாக நடத்தப்படக்கூடிய ஒரே இடம் எல்லோருக்கும் வாக்கு ஒண்ணுதாங்கிறத. ஏன்னா அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கும் ஒரு வாக்கு தான், அனில் அம்பானிக்கு ஒரு வாக்கு தான், பிச்சைக்காரருக்கு ஒரு வாக்கு தான், இந்த நாட்டின் பிரதமருக்கு ஒரு வாக்கு தான். இந்த நாட்டில் எல்லோருக்கும் இருந்த கடைசி உரிமை வாக்குரிமை தான். ஏன்னா பேச்சுரிமை மறுக்கப்படுது, கருத்துரிமை மறுக்கப்படுது, எழுத்துரிமை மறுக்கப்படுது, வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது. அதே போல என்ன உணவு உண்ணணுங்கிறத அவன் தீர்மானிக்கிறான், என்ன உணவு உடுத்தணும் அவன் தீர்மானிக்கிறான். நாம் எஞ்சி வச்சிருந்த ஒரே உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை கை வச்சுட்டேன். ஏற்கனவே சிஏஏ கொண்டு வந்து நாடு முழுக்க வாழக்கூடிய மக்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும்னா, நீங்க உங்க குடியுரிமையை நிரூபிக்கணும், தக்க சான்று கொடுத்து ஆவணம் கொடுத்து நிரூபிக்கணும்னா, அதே போல இப்ப வாக்குரிமையை நிரூபிக்கணுங்கிற. எதுக்கு வாக்குரிமை நிரூபிக்கணும்? 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நாடு முழுக்க மக்கள் வாக்கு செலுத்தினார்கள். அப்ப அன்னைக்கு வந்து போலி வாக்காளர்கள் இல்லையா? ஏன் தேர்தலுக்கு நெருக்கத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து செய்யணும்? பீகார்ல தேர்தலுக்கு நெருக்கத்தில் பண்றான், தேர்தல் முடிவுகள் மாறிடுச்சு. அதே போல தமிழ்நாட்டில் இப்ப என்ன சொல்றான், நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம், 3 முறை வருவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வாக்காளர் எண்ணிக்கை 6,36,00,000 மேல. ஆனா அந்த வாக்குச்சாவடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 68,000 தான். இப்படி வந்து வீட்டுக்கு வருவானா, 3 முறை வருவானா, வீட்டுல யாருமே இல்லைன்னா அவரோட வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுமா? ஒருவேளை வீட்டுக்கு வர்றப்ப நான் இருந்தேன்னா படிவம் கொடுப்பான. அந்த படிவத்தில் 2002 எனக்கு வாக்குரிமை இருந்திருக்கணும், இல்லைன்னா என் பெற்றோருக்கு வாக்குரிமை இருந்திருக்கணும். அது குறித்தான தகவல்கள் கொடுக்கப்படணும். எதுவுமே கொடுக்கப்படலன்னா தேர்தல் ஆணையம் முடிவு செய்யுங்கிறான். உனக்கு வாக்குரிமை கொடுக்கிறதா இல்லையாங்கிற முடிவை தேர்தல் ஆணையம் செய்யுங்கிறான். எதுக்கு இந்த வேலை? எதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு பாஜக செய்யுது? நாடு முழுக்க வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பசி பஞ்சம்,
தேச பாதுகாப்புன்னு வாய்களியே பேசினா, எந்த செங்கோட்டையில் நின்றுட்டு நரேந்திர மோடி தேச பாதுகாப்புன்னு பேசினாரோ அதே செங்கோட்டைக்கு பக்கத்துல ஒருத்தன் தற்கொலை படை தாக்கல் கொடுக்கிறேன். உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுச்சுங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. 2010 புல்வாமாவில் தாக்குதல், ராணுவ கட்டுப்பாட்டு இந்த பகுதிக்குள்ள ஒருத்தன் 350 கிலோ வெடிமருந்தோட 40 ராணுவ கொண்டுட்டு போயிட்டான். பஞ்சாப்ல பதன்கோட் விமான தளத்தின் மீது தாக்குதல், எல்லா இடத்திலும் தாக்கல் கொடுக்கப்படுது. தேச பாதுகாப்பு, தேச நலன். ஆனா இன்னைக்கு டெல்லிக்குள்ள தற்கொலை படை தாக்கல் நடக்குது. அப்ப அதுல கவனம் செலுத்த துப்பு இல்ல. நாடு முழுக்க வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார உரிமையை உறுதிப்படுத்த துப்பு இல்ல. வேலை வெட்டி இல்லாம இப்ப எல்லோரும் முதல்ல இருந்து வாங்க, வாக்குரிமையை நிறுவிங்க. நான் போன தேர்தலில் ஓட்டு போட்டனே, அதுக்கு போன தேர்தலில் ஓட்டு போட்டானே, நான் 15 ஆண்டா வாக்கு செலுத்தினே, அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இப்போது புதிதாக வாக்குரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன். இந்த நாட்டில் அமைப்பு சாரா பணியாளர்கள் அதிகம், கல்வி அறிவில் தண்ணீர் பெறாத நாடு இது. இந்த நாட்டில் இந்த படிவத்தை கொண்டு போனா நீ எடப்பாடி பழனிசாமி கொடுத்து படிவத்தை பூர்த்தி பண்ண சொல்ற. எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி பண்றாருன்னு பார்ப்போம். எதுக்கு இந்த வேலை? இப்ப எஸ்ஏஆர் கொண்டு வர்ற எங்க வாக்குரிமையை பறிப்ப. ஏற்கனவே ஒக்கி புயல் நடந்தப்ப 2017 கன்னியாகுமரியில் 40,000 மீனவ மக்களோட வாக்குரிமையை இதே போல ஒட்டுமொத்தமாக பறிச்சான். இப்ப வாக்குரிமையை பறிச்சா என்ன ஆகும்? பீகார்ல பறிக்கப்பட்ட வாக்காளர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் சேர்த்தா என்ன ஆகும்? கதை முடிஞ்சிடும். தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கே ஒட்டுமொத்தமாக மாறி போகும். இதுல திமுக என்ன பண்றான்? ரொம்ப நுட்பமான அரசியல் பண்றான். நாங்க இந்த எஸ்ஐஆர் எதுக்குறோம், ஆனா பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுறத பத்தி நாங்க கருத்து சொல்ல மாட்டோம். இது என்ன முடிவு? வடக்கு வாழுது தெற்கு தேய்து சொன்னது அண்ணா. வடவர் நல்லவரும் இல்லை, அவர் நம்மவரும் இல்லை என்று முழக்கத்தை வைத்தவர் அண்ணா. கருணாநிதி தண்டவாளத்தை ஏன் தலை வச்சாரு? எதுக்கு வச்சாரு? டால்மியாங்கிற வடநாட்டுக்காரன் பேர டால்மியா பொருள் எப்படி வைக்கலாம்? வடநாட்டுக்காரன் ஏற்க முடியாது, கள்ள குடியும் பேர் வைன்னு சொல்லி தண்டவாள தலை வச்சதா சொல்லப்படுது. அப்ப அன்றைக்கு வடவர் எதிர்ப்பை பேசிய திமுக இன்றைக்கு ஏன் பேச மறுக்கிறது? தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்களை சேர்க்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு இதுவரை சொல்லாது ஏன்? ஏன் சொல்லல? ஏன்னா அவனுக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. பீகார் வாக்காளனோ தமிழ்நாட்டு வாக்காளனோ காசை கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் இங்க நடக்குது. பீகார் வாக்காளன் இங்க தமிழ்நாட்டில் வாக்காளனாக மாறி போனா தமிழ்நாடு முழுக்க சவுகாரு பேட்டை போல பல பேட்டை முளைச்சிடும். அவன் சொல்வதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் போக்காக மாறி போகும். இந்த பேராபத்து இருக்கு. இந்த பேராபத்து இதை கடுமையா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இங்க ஆளக்கூடிய திமுக அரசு செல்லமா தட்டாங்கிற மாதிரி பண்றேன். நாம் செய்தி பார்க்கிறோம், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நாங்க இதை கலந்து கொள்ள முடியாது, நாங்க இந்த பணியை செய்ய முடியாது, ஏன்னா பணிச்சுமை இருக்கு, அதிகப்படியான பணிச்சுமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. வருவாய்த்துறை ஒட்டுமொத்தமாக இந்த பணியை புறக்கணிக்கிறோம் என்று சொல்வதற்கான அதிகாரம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசு சொல்லட்டும். தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் ஒருபோதும் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது. சட்டசபையில் தீர்மானம் போட்டு இந்த பணிக்கு எதிராக நீ முடிச்சு விடு வேலையை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவளிப்பாங்க. அதை செய்யாம ஏன் உருட்டுற? எதுக்கு இந்த வேலை செய்ய? பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறி போறது குறித்து எந்த கவலையும் இல்லை. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆட்சிக்கு வந்த உடனே தீபாவளி அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை விடுது, அறிவிப்பு விடுது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு இறைச்சி கடை மூடப்படும். ஏன் இறைச்சி கடை மூடுறான்னா மகாவீர ஜெயந்தி வருது, அந்த ஜெயன்புரா மகாவீர ஜெயந்தி அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீபாவளி பண்டிகை உடன்பாடு இருக்கு இல்ல. ஆனா பெரும்பான்மை மக்கள் இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா அந்த நாள்ல மார்வாடிகளின் வசதிக்காக அவன் மகாவீர ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக இங்க இறைச்சி கடை மூடதை அறிவிக்கிறான்னா இன்னைக்கே இவ்வளவு ஆதிக்கம் அரசியல்ல. மார்வாடி ஆதிக்கம், வடநாட்டுக்காரன் ஆதிக்கம். அவன் ஒவ்வொரு தொகுதியும் மிகுதியாக மாறி போனான்னா தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவுக்கானதாக மாற்றிடுவான், காவி மயமா மாற்றிடுவான். அந்த பேராபத்தை உணர்ந்து இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டு நாம் தமிழர் கட்சி களத்திலே வீரியமாக சமரசமற்று இருக்கிறது. இதுல திமுக அவன் ஒருபோதும் இதுல உண்மையா இருக்க மாட்டான், உளப்பூர்வமா இருக்க மாட்டான். புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பாஜக பேரை சொல்லவே பயப்படுறான். ஏற்கனவே தமிழ்நாட்டை ஒரு தத்தி ஆளுதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம். இப்போ தற்கொலை வருது. எது ஒன்னும் இந்த மண்ணையும் நிலத்தையும் காக்க நாம் தான்.
ஒரே வாய்ப்பு. அதை உணர்ந்து வலிமையாக கருத்தியல் பரப்புரை முன்வைத்து கலப்பணை செய்து இந்த எஸ்ஐஆர் சூழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக முறியடிப்போம். நன்றி, வணக்கம். அண்ணல் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் எதையும் சொல்லி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, நாடகம் ஆடுறது, மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கறத தெள்ள தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வருகிறது என்றால் அதை நாங்கள் தீவிரமா எதிர்க்கிறோம் என்று சொன்னால், நீங்க அனைத்து கட்சியையும் கூட்டி ஒரு தீர்மானம் போட்டீங்களே. என்ன தீர்மானம் போட்டீங்க? உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் என்று ஒரு தீர்மானம் போட்டீங்க. அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் செயல்பட்டீர்களா? உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்து விட்டு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அது வரைக்கும் நான் என் மாநிலத்தில் இருந்து இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு அதிகாரியையும் நான் நியமிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற திராணி ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை? ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்ஐஆர் திமுக அரசு எதிர்க்கல. நல்லா புரிஞ்சுங்க, திமுக அரசு இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை. அப்புறம் யாரை எதிர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக கட்சி எதிர்க்குது. திமுக கட்சி தான் எதிர்க்குது. திமுக அரசு என்ன செய்யுது? அதிகாரிகளை நியமிக்குது. எஸ்ஐஆர் பிஎல்ஓ எல்லாம் நியமிக்குது. ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காங்க அதிகாரிகள். ஆனால் திமுக கட்சி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும். எவ்வளவு பெரிய நாடகம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஏன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியலையா உங்களால? யோசிச்சு பாருங்க. நம்ம ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க அப்பா ஒரு நாடகம் நடத்தினார். காலுக்கு ஒரு ஆளையும் தலைக்கு ஒரு ஆளையும் நிறுத்திக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் பாருங்க. ஒரு நாடகம். அந்த மாதிரியான ஒரு நாடகத்தை இன்றைக்கு திமுக அரசு தமிழகத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறது. இத சொல்றான், அதுக்கு காரணம் சொல்றான். எஸ்ஐஆர் நல்லதா கெட்டதாங்கிறது இல்ல. நீங்க உடனே கொண்டு வரீங்க, மழை காலத்தில் கொண்டு வரீங்க, பண்டிகை காலத்தில் இதை கொண்டு வரீங்க, அவசர அவசரமா கொண்டு வரீங்க. ஏண்டா எஸ்ஐஆர் வேண்டாமா, வேணுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லு. மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எஸ்ஐஆர் வேணுமா வேண்டாமா? நீ இந்த காரணங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாவே எங்களுக்கு தெரியுது. இந்த அடிமைகள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவான்னா, ஒருத்தட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருக்கும். அப்ப என்ன செய்வான்னா, அந்த முதலாளிக்கு காதுல கேட்காம முனகுவான். அந்த மாதிரி இவர்கள் முனகுறான். நீங்க லேட்டா எனக்கு கொண்டு வந்திருக்கணும், இந்த இப்ப மழை காலத்துல கொண்டு வரீங்க, எங்க கிட்ட கொஞ்சம் ஆள் இல்ல, இப்படின்னு காரண காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆர் நோக்கமே வட மாநிலத்தவனை கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்கிறது, வட மாநிலத்தினை கொண்டு வந்து இங்க குடியமர்த்துறது. இதுதான் இவர்களுடைய பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்தை அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது. இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. இந்தியான்னு ஒண்ணு தனியா கிடையாது. மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் இந்தியா இல்ல. என் தமிழ் பேசுகின்ற தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வடவர்களை நிறுத்தி திருட்டுத்தனமாக அரசியல் செய்ய நினைக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருட்டு வேலைக்கு இந்த திருட்டு திமுக கை கொடுத்து நிற்கின்றது. இதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது. மக்கள் மத்தியில ஓட்டு போட்டிருக்காங்க. போன தடவை பட்டியல்ல என் பேர் இருக்கு, நான் ஓட்டு போட்டு இருக்கேன். ஆனா திரும்ப நான் ஒரு தடவை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பேரை அவன் கேட்கிற ஆவணத்துல இருந்து நான் மீண்டும் கொடுக்கணுங்கிறான். அப்ப இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டேன், அது என்னடா ஆச்சு? இந்த கேள்வியை மக்கள் மத்தியிலே நாம் எழுப்ப வேண்டும். நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் எஸ்ஐஆர் என்கின்ற இந்த ஏற்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். வடவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடியேற்றுவதை நாங்கள் ஏற்கவில்லை.
1000 விளக்கு தொகுதியில் இருக்கிற வியாபாரிகள்கிட்ட ஓட்டு கேட்டு உள்ள கதவை திறந்தாவே உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான்? பிஜேபி வெளியில போடான்னு அர்த்தம். பிஜேபி அப்படிங்கிறான். எந்த கடைக்குள்ள போய் நீ சும்மா நம்ம நாம் தமிழர் கட்சின்னு குத்திட்டு கொடியை பிடிச்சிட்டு எந்த கடைக்குள்ள போனாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபிங்கிறான். இன்னைக்கு வடநாட்டில இருந்து வர்ற நாய்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவர்களை குடியேற்றினா நாளைக்கு அவன் என்னடா சொல்லுவான்? தமிழன்னு சொல்லுவானா? பிஜேபிக்கு தானே நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவான். அதனால நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் இதை கடுமையாக எதிர்க்கின்றது. மக்களிடம் எடுத்து செல்லுவோம். இதை தொடர்ந்து எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா, சோற்று பருக்குளர்ந்த வாயா புலையா, திருக்குடந்தை கோட்டானே குரங்கே நாயே, போட்டாலே உனையொருத்தி வேலையற்று போய். இது ஏதோ இந்த மழை மேகத்துக்கு அடியில் நின்று இந்த காலகட்டத்தில் நான் பாடும் பாடல் அல்ல. காலமேக புலவன் ஒருவரை திட்டுவதற்காக பாடுறான். ஏன் திட்டுறான்? வேலை வெட்டி இல்லாம தன்னை தொந்தரவு செய்யற ஒருத்தனை பார்த்து இவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறான். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? அவரும் எப்படி பேசுறாரு பாருங்க. உன்னை ஈண்டெடுத்த பெற்றெடுத்தலன்னு சொல்லல, உன்னை பெத்ததே வேலை வெட்ட செயல்றா அப்படின்னு சொல்றதுக்கு நாய் பண்ணி எல்லாம் குட்டி போடும்ல, அந்த மாதிரி சொல்றாரு. ஒண்ணு போட்டாலே வேலை எத்து போய் அப்படின்னு. இப்ப அவர் அப்படி திட்டுறாருல, அதற்கும் அடுத்ததாக நாம பேச போற செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அடிக்கோடிட்டு சொல்லிக்கொண்டு, ஐயா நியாயமாரே, ஆட்சியாளரே, உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர கொண்டு வந்து எங்களையும் ஐயா வேலை வெட்டி இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க? ஏன் ஏன் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் என்ன கேட்கிறோம்? இது இந்த காலகட்டத்தில் தேவைதானா? இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, எஸ்ஐஆருங்கிறது 2002 2005 பிறகு இன்னும் நடக்கவே இல்லைங்க, அப்ப இது தேவையான ஒரு விஷயம் தானே அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகளாக எந்த ஆணியை புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? இந்த 10 ஆண்டா என்னத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க? ஏன் செய்யல? நீங்க யாரோட ஆட்சி நடந்துச்சு? அப்போ இது எல்லாத்தையும் 10 ஆண்டா உங்களால செய்ய முடியாதத 6 கோடி மக்களுக்கு உண்டான வாக்குகளை சரி செய்து நாங்கள் கொண்டு வந்துருவோம். எப்ப? இந்த 6 மாசத்துல தான். இந்த 6 மாசத்துல தான் வந்து அறுத்து தள்ளணும் உங்களுக்கு இல்ல. ஏன் இவ்வளவு நாளா என்னத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க? இதை நாங்க கேட்போமா மாட்டோமா? அப்போ உங்களுக்கு இங்கே ஆளுகின்ற உயரத்துக்கு தென் இந்தியாவில் உங்களால வர முடியல, தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நுழைய முடியல அப்படின்னாக்க அதற்கு என்னென்னமோ தகுடு திட்டம் செஞ்சு பார்த்தீங்க. கடைசியா கொண்டு வந்து எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் இருந்தே உங்களை எல்லாம் நீக்கிட்டா. நீ ஓட்டு போட்டு தானடா என்ன தேர்ந்தெடுக்கணும்? ஓட்டு மிஷினா மாத்தியாச்சு. மிஷின்ல என்ன வேணா பண்ணிக்கலாம், ஓட்டை கொண்டு வந்துடலாம். வாக்காளர் பட்டியல் இருந்து உங்களை எல்லாம் நீக்கிடலாம். வட இந்தியெல்லாம் கொண்டு வந்து இங்க வாக்காளனா மாத்திடலாம். மாத்திட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியான்னு சொல்லி வெக்கமா இல்லடா? இதுக்கெல்லாம் வெக்கமா இல்ல உங்களுக்கு? உண்மையாக நேர்மையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத கட்சிகளாக இருந்து கொண்டு தமிழக மக்களை ஏன் இவ்வளவு இன்னல்படுத்துறீங்க? இந்த கொண்டு வந்து கொடுக்கறான் பாருங்க எஸ்ஐஆர் ஃபார்ம், அதை நல்லா படிச்சவர்களாலே நிரப்பி கொடுக்க முடியாத அளவுல இருக்கு. அதுல என்ன கேக்குறாங்க? 2002 2005 எஸ்ஐஆர்ல உன் பேர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நிரப்பு, எஸ்ஐஆர்ல உன் பேர் இல்லைன்னா அந்த பக்கம் நிரப்பு. சரி, எஸ்ஐஆர்ல என் பேர் இருந்துச்சா இல்லையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதை நீ ஆன்லைன்ல போய் செக் பண்ணு. பல ஊர்ல இன்னும் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிற நிலைமையில, படிப்பறிவே இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற நிலைமையில, இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில, இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில இன்டர்நெட்ல போய் தேடு, எஸ்ஐஆர்ல உன் பேர் இருந்துச்சா இல்லையான்னு தெரியும். நாங்க தான் வீடியோ போட்டோமே, நீங்க பார்க்கலையா? எப்படி நிரப்பணும்னு நாங்க வீடியோ போட்டோமே, நீங்க பார்க்கலையா? ஏண்டா வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்மார்ட் போன் வேணும்ல, இன்டர்நெட் வேணும்ல? இதுவே இல்லாத இடத்துல 6 கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய இடங்கள்ல நாங்க எல்லாத்தையும் நிரப்பி 6 மாசத்துல அறுத்து தள்ளிட்டு தேர்தலை வச்சிருவோம். எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம்னு பாருங்க. இதை மற்ற கட்சியினர் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சியினர் எதிர்ப்பதற்கும் அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்த எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க எஸ்ஐஆர் பண்றதெல்லாம் சரிதாங்க, அது வந்துட்டு நீங்க கொண்டு வாங்க, கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருங்க, இல்ல காலம் தாழ்த்தி கொண்டு வாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு கொண்டு வாங்க. நான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்தாலும் பீகாரியை திணிக்கிறதுக்கு தானடா கொண்டு வரீங்க? எங்க கேள்வி அதுதானே. நீ வட இந்திய வாக்காளர்களுக்கு இங்க வாக்க கொண்டு வந்து குமிக்கிறதுக்காக தானே இதை பண்ற.
அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் தமிழ் கட்சி இங்கே வலுவான ஆர்ப்பாட்டங்களை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. என் நிலம் பறி போய்விட்டால் நாளை இந்த இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுகின்ற இடத்தில் ஒரு வட இந்தியன் வந்து உட்கார்ந்துருவான்னாக்க நாங்க எங்க போய் நிற்போம்? அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி தன் வலுவான குரலை இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த SIR-ஐ இங்க வரவிட மாட்டோம். நீ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு என்னெல்லாம் திட்டங்களை போட்டு கொண்டு வர்ற, அதுல என்னெல்லாம் தகுடு திட்டம் பண்றங்கிறத ஒண்ணா அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம். மக்கள் மத்தியில் இது எடுத்து கொண்டு செல்வதை எங்கள் தலையாய கடமையாக செய்வோம். இதை முறியடித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.